விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் நரிக்குடி நாகவள்ளி அம்பிகா சமேத விருபாட்சிநாதர் ஆலயம் மிக பழமையான ஆலயம். 1216ஆம் ஆண்டு முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்ட கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் மிக பழமையான ஆலயம். சுவாமியுடைய பெயர் விருபாட்சிநாதர். விருபாட்சிநாதர் என்பது விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். நாகவள்ளி அம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேங்காய் பழம்லாம் நைவேத்தியம் பண்ணும்போது சொல்லுவாங்க, பூகி பல சமாயுக்தம் நாகவள்ளி தலையுரதம் கற்பூர்ண சூர்ண சம்யுக்தம் சொல்லுவாங்க. இந்த நாகவள்ளிங்கிறது வெற்றிலை கொடி ஒப்புமையாக இருக்கக்கூடிய அம்பாளாக இங்கே இருக்கக்கூடிய அம்பாள். கிழக்கு நோக்கிய சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, காசியில் மயானத்தை நோக்கி சிவபெருமான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழகத்திலே மயானத்தை நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமானாக விருபாட்சிநாதர் மனிதருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கக்கூடிய இறைவனாக விருபாட்சிநாதர் சுவாமி இருக்காங்க. பிரதோஷ காலங்களிலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றினால் இங்கே வரக்கூடிய பெண்கள் அனைவரும் தீர்க்க சுமங்கலிகளாகவும் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் பல முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் தியானம் சென்று அஷ்டமா சித்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பவையில் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான பிறந்திகார் கூறியது போன்று இங்கே முனிவர்கள் எல்லாரும் இந்த உலோகம் சர்வே ஜனாகா சுகினோ பவந்துன்னு சொல்கிறது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நல்லபடியாக வாழ என்பதற்காக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இவ்வாலயம் அருப்புக்கோட்டையிலிருந்து பார்த்திபனூர் செல்லும் வழியிலே அந்த சாலையினுடைய மேற்பகுதியிலேயே விருபாட்சிநாதர் ஆலயமானது இருக்கின்றது. அனைத்து பக்த மெய்மர்களும் விருபாட்சிநாதர் ஆலயத்திற்கு வந்திருந்து இங்கே நடைபெறக்கூடிய விசேஷங்களிலே கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருள் பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மாணிக்க வாசிகார் பிறந்திகார் சிவபுராணத்தை கூடும் பொழுது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பார். இறைவனுடைய அருள் இருந்தால் தான் சிவாலயத்தை போய் தரிசனம் செய்ய முடியும். அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்.